கானா ஒரு கல்யாண வீட்டில் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமா வித்தியாசமா இருக்குது. எல்லாருக்கும் திராட்சை ரசம் இருக்குது. எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல. அங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த நாட்களிலே இருந்ததுல பெரிய ஹீரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஒரு சினிமாக்காரரோ ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு கல்யாணத்திற்கு வந்தா எப்படி தடால் புடால்னு காரியங்களை ஒழுங்குபடுத்துவாங்களோ, அன்னைக்கு கானாவூர் கல்யாண வீட்டில் அப்படி நடக்குது. ஏன் அப்படின்னா, இயேசுவை குறித்து அப்பதான் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. அப்ப இயேசுவுக்கு அங்க ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி வர்றது மாதிரி இயேசு உள்ள வர்றாரு. ஆனா ஆரம்பம் நல்லா இருந்தாலும் முடிவு, அந்த திருமணத்தினுடைய முடிவு போக 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 நான் நம்புறேன், சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன பெரிய கிராண்டா பண்ணணும்னு நினைச்சு இதுல சொதப்பிட்டியடா, இதுல சொதப்பிட்டியே, ஒரு கணக்கு போட வேண்டாம். நான் நம்புறேன் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் வந்திருக்கும். ஒருவேளை இயேசு வர்றாருன்னு வந்ததும் பார்த்தோம், சாப்பாடு போடுறாங்க, ஒரு நேரம் சாப்பிட்டே போயிடலாம்னு நினைச்சாங்களோன்னு தெரியல, கூட்டம் அதிகமாகி போயிடுச்சு, திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. அந்த வீட்டினுடைய எஜமானன் அதை யோசிக்கவே இல்லை, அதை நினைக்கவே இல்லை. ஆனா இயேசு அங்கே இருந்தார். முந்தின ரசத்தை பார்த்திலும் பின்பு கர்த்தர் டேஸ்டா கர்த்தர் கொடுத்தார். எந்த நாவு அவர்களை குறைவாய் பேசுவதற்கு துணிந்ததோ, அதே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் அந்த திருமண வீட்டிலே பெரிய அற்புதம் செய்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய முடிவிலே உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை தேடி வருவார்கள். இந்த மாதத்தினுடைய முடிவிலே ஒரு அங்கீகாரத்தை நான் உனக்கு தருவேன். உன்னை வெறுத்த மேனேஜரிடத்தில் கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை தருவார். உங்களை வெறுத்த தொழில் செய்கிறவரிடத்தில் கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை தருவார். உங்களை வெறுத்த உன்னுடைய குடும்பத்தினிடத்திலே கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை இந்த மாதம் கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே உண்டாகும். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். முழு பலத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாதத்தினே எனக்கு முடிவு எல்லார் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர். நல்ல நல்ல அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கர்த்தரே தரப்போகிறார். சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு மேன்மை. அப்போ நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு உயர்வை தரப்போகிறார்.